வணக்கங்க. நான் உங்கள் தீபமானகுமார். இன்றைக்கி ஒரு பட்டாணி உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் வச்சு ஒரு அரைச்ச குழம்பு தான் பார்க்க போகிறோம். வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி தேவையான அளவு சின்ன வெங்காயத்தை சிம் தீயில் வச்சு பொன்னிறமாக வறுக்கட்டுங்க. அதுக்குள்ளே ஒரு சைடில் பாத்திரத்தை வச்சு தண்ணி கொதித்த பிறகு மஞ்சள் உப்பு போட்டு அரிஞ்சு வச்ச காலிஃப்ளவரை போட்டு ஒரு பிரட்டி வடித்து நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சைடில் பட்டாணி உருளைக்கிழங்க நல்லா கழுவி குக்கரில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே சின்ன வெங்காயம் வணங்கிடுங்க. அதுக்குள்ளே கருவேப்பிலை, வரமிளகா போட்டு நல்லா வணக்கிடுங்க. வணக்கதுக்கப்புறம் கடைசியாக தேங்காய் பூவை போட்டு அது வணங்க வேண்டாங்க. ஒரே ஒரு பிரட்டி அடுப்பு அணைச்சிருங்க. அணைச்சதுக்கப்புறம் அதில் மஞ்சத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, நம்மளோட மட்டன் மசாலா 2 ஸ்பூனாக போட்டு நல்லா பிரட்டி ஆறின பிறகு நல்லா மிக்சியில் அரைச்சி பேஸ்ட் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே ஒரு வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு அதில் பெரிய வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை, இஞ்சி மூணையும் போட்டு நல்லா வணக்கிடுங்க. வணக்கினதுக்கப்புறம் இந்த அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை உள்ளே ஊற்றி நல்லா வணக்கிட்டு அதுக்குள்ளே நம்ம வேக வச்ச காய்கறிகளை போட்டு